இப்படி வீட்டுக்குள்ளேயே சில நாட்களா, சில வாரங்களா, மாதங்களா, ஏன் வருடங்களா கூட ஒரே வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு பேசாம பிரிந்து இருக்கிறவர்கள் கூட இருக்காங்க. ஆனா ஒண்ணு, எப்படிதான் அவங்களால முகத்துக்கு முகம் பார்த்துக்கிட்டு பேசாம இருக்க முடியுதோ தெரியல. உன்னை பகைத்தவனையும் நேசின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்க செய்த கெட்டதை முதல்ல நினைக்காம அவங்க செய்த நல்லதை நினைத்தாலே யார்கிட்டையும் பேசாம முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கவே முடியாதுங்க. கர்த்தர் சொல்கிறார், யோபு 22:21, நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். ஆமாங்க, ஒருவேளை நீங்க செய்த தவறுகளுக்காக, தப்புகளுக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக ஆண்டவர் உங்க மேல கோபப்பட்டு உங்ககிட்ட பேசாம இருந்திருந்தாருன்னா, இல்ல உங்க தப்பு தான்